அனைவருக்கும் வணக்கம். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் வந்து நம்ம அகாடமியில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்டுக்கான இலவச அறிமுக வகுப்பு நம்ம அகாடமியோடைய வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி ஆகிய 7 இடங்களில் நடக்க போகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் பாடசாலை வழியாக நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து இதில் வந்து கலந்துக்கலாம். ஸோ இதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஒய் அட்டெண்ட், நீங்கள் எதுக்காக அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெட் சிலபஸ். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டெட் சிலபஸை உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லி தருவாங்க. ஸோ எதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் சொல்லி தர போகிறாங்க. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் பீரியட், இந்த ஒரு 2 மாத பீரியடில் நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஸோ உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிள் ஆகிறதுக்கான மார்க்கை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் கம்ப்ளீட் எக்ஸாம் பேட்டர்னை வந்து பிரேக் டவுன் பண்ணி சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 5 சப்ஜெக்டையும் பிரேக் டவுன் பண்ணி அதுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி நடந்த டெட்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஃப்ரீயாகவே உங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 11/8/2025. ஸோ நமக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 11/8 நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 8/9/2025. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 11 வரைக்கும் இருக்கும். ஸோ நமக்கு ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் டெட்டோடைய பேப்பர் 1க்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக சொல்லியிருந்தாங்க. 1 நவம்பர் சொல்லியிருந்தாங்க, பேப்பர் 2 2 நவம்பர் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது இப்போ ரிவைஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15, 16ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான தேர்வு வந்து நடக்க போகுது. ஸோ பேப்பர் 1 15 நவம்பர், பேப்பர் 2 16 நவம்பர். அடுத்து ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மொத்தம் 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, 3 மணி நேரம் OMR பேஸில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இது. ஸோ நம்மவும் டெஸ்ட் பேட்ச் இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். 150 கொஸ்டின் நமக்கு OMR பேஸில் கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்சும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ பேப்பர் 1 பொறுத்த மட்டும் ஃபார் கிளாஸஸ் 1 to 5 வரைக்கும். ஸோ இதில் வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பீடியாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 மார்க்கு. இதனுடைய கொஸ்டின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மீடியத்துலையுமே இருக்கும். லாங்குவேஜை பொறுத்த மட்டும் கொடுத்துருக்கூடிய 5 லாங்குவேஜில் நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கம்பல்சரி செலக்ட் பண்ணணும். மோஸ்ட்லி நம்ம தமிழ் எடுப்போம். ஸோ தமிழ் 30 கொஸ்டின் 30 மார்க்கு. ஸோ ஒன்லி தமிழில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். 2வது கம்பல்சரி லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் 30 கொஸ்டின் 30 மார்க்கு ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து 30 கொஸ்டின் 30 மார்க்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். என்வரான்மெண்டல் ஸ்டடீஸு 30 கொஸ்டின் 30 மார்க்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். ஒட்டுமொத்தமாக 150 கொஸ்டின் 150 மார்க்கு யாருன்னா பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கு. அடுத்து பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சைல்டு டெவலப்மெண்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் 30 மார்க்கு. லாங்குவேஜ் கம்பல்சரி லாங்குவேஜ் வந்து தமிழ் 30 கொஸ்டின் 30 மார்க்கு, இங்கிலீஷ் கம்பல்சரி 30 கொஸ்டின் 30 மார்க்கு. இங்கே பொறுத்த மட்டும் நீங்கள் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சராக இருக்கும் பட்சத்தில் பிஎஸ்சி சயின்ஸ் பேக்ரவுண்டோ அல்லது பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் சேர்ந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து சோஷியல் பேக்ரவுண்டு அதாவது பிஏ ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது தவிர்த்து மற்ற சப்ஜெக்டில் இருக்கவங்க நீங்கள் இது 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ 60 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், 60 மார்க்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். ஒட்டுமொத்தம் 150 கொஸ்டின் 150 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ்க்கு அடுத்து ஃபர்தராக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆஃப்லைன் ஆன்லைன் 2மே கம்பைன் பண்ணி தான் நடத்த போகிறோம். சில சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் நடத்துவாங்க, சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆன்லைன் நடத்துவாங்க. ஆன்லைனில் எல்லாமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து 75 நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம். டெஸ்ட் பேட்ச் வந்து 10 டெஸ்ட் வந்து இருக்க போதும். உங்களுக்கு 10 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ 75 நாள் கிளாஸஸ் 10 ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது ஆஃப்லைன் ஆன்லைன் 2 மோட்லையுமே உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இது போக நீங்கள் சுரேஷ் பாடசாலையில் இந்த கிளாஸஸை ஃபுல்லாகவே அவைல் பண்ணிக்கலாம். 75 days உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு 10 டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. டெஸ்ட் வச்சு அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈஸியாக குவாலிஃபை ஆகிக்கலாம். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் டெட்டு குவாலிஃபை ஆகிடலாம். சரிங்களா? டெட்டு குவாலிஃபை ஆனாலே அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கான எக்ஸாமை வந்து நீங்கள் ஈஸியாக எழுதுறதுக்கான ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ பிஎட் முடிச்சிருக்கவங்க இவங்க எல்லாமே கண்டிப்பாக அந்த டெட்டை வந்து அப்ளை பண்ணி குவாலிஃபை ஆகிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் கம்பல்சரி ஆக்கிட்டு வராங்க. ஸோ அதனால் டெட் குவாலிஃபை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் நம்ம அகாடமியில் வரக்கூடிய 31ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.